بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي أمامة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن أغبط أوليائي عندي لمؤمن خفيف الحاذي ذو حظ من الصلاة أحسن عبادة ربه وأطاعه في السر وكان غامضا في الناس لا يشار إليه بالأصابع وكان رزقه كفافا فصبر على ذلك ثم نقر بيده فقال: عجلت منيته قلت بواكيه قل تراثه. رواه الترمذي وكذلك أحمد وابن ماجه. 26ஆம் ஹதீஸ் குதிசி. அல்லாஹ்விற்கு பிரியமான நம்பிக்கையாளர். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், என் மீது நேசம் கொண்டுள்ள அடியார்களில் குறைந்த செல்வம் உள்ள, நிறைந்த தொழுகை உள்ள, அதிபதியான என்னை வழிபடுவதில் மிகவும் கவனம் செலுத்திய, மறைமுகமாக எனக்கு அடிபணிந்து, அதாவது இந்த அடியார் தான் இறைவனுக்கு அடிபணிந்து புரியும் செயல்களை பிறருக்கு பகட்டாக காட்டாமல், மக்கள் மத்தியிலே அறிமுகம் இல்லாத, விரரால் சுட்டிக்காட்டி புகழ்ந்து பேசப்படாத, தமது தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு அதிகமில்லாமல் போதுமான அளவு செல்வத்தை மட்டும் பெற்றிருந்தும் அதனை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருந்தவரே என்னிடத்தில் மிகவும் விரும்பத்தக்கவர். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணம் அவருக்கு, அதாவது அந்த நம்பிக்கையாளருக்கு விரைவில் வந்திருக்கும். அவருக்காக துக்கப்படுவோர் குறைந்திருப்பார்கள். அவர் விட்டு சென்ற சொத்து சொற்பமாக இருக்கும். ஆதார நூட்கள் திருமதி, அஹ்மத் மற்றும் இப்னு மாஜா. இந்த அறிவிப்பாளர் வரிசையில் சதகா பின் அப்துல்லா மற்றும் அய்யூப் பின் சுலைமான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் யார் என்று அறியப்படாதோர் ஆவர். எனவே இந்த நபிமொழி பலவீனமானதாகும்.